ஹலோ மக்களே, ஜூலை 9ஆம் தேதியோட மெகா சந்தேசம் சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வரவாள சீரியல் சலங்கேலி சீரியல் போட்டுட்டு இருக்கோம். அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறோங்க. அதையும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க அந்த ஜட்ஜ் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆகாஷ் அண்ட் பூமி இவங்க தான் இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டைட்டில வின் பண்றதும் ஆகாஷ் அண்ட் பூமி வின்னர் இவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து ஆகாஷுக்கோ ஹூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹே கேர்லிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கை கொடுக்குற மாதிரி அங்க எங்கன்னு ஓடிக்கிட்டு துள்ளி குதிச்சுட்டு எனக்கு தெரியும் நான் தான் வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து தேங்க்யூ பூமி அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ பூமி அண்ட் தேங்க்யூ ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கிறாரு. அடுத்து நம்ம ஆகாஷ் மைக்க பிடிச்சி பேசிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இது வரைக்கும் என் கூட டான்ஸ் பார்ட்னர்ஸ் சொல்லிட்டு நிறைய பேர் என் கூட வந்திருக்கிறாங்க. ஆனா யாருமே இந்த அளவுக்கு டேலண்ட் நான் பார்த்ததே இல்லை. இவங்களோட டான்ஸ்ல அப்படியே நான் மெஸ்பரைஸ் ஆகிட்டேன். இவங்களோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது. அதுவும் இந்த குறைவான நேரத்துல இவ்வளவு ஈஸியா டான்ஸை கத்துப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் இது வரைக்கும் நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனா எல்லாத்தையும் விடையும் பூமி ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்தாங்க. ரொம்பவே ஈஸியா டான்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டாங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு இந்த ஷோலயே ரொம்ப அழகா இருக்கிறது அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவங்களோட டான்ஸ் ஸ்டெப்ஸ் அண்ட் அவங்களோட சிங்கிங் எல்லாமே இன்னைக்கு வேற லெவல்ல இருந்தது. அண்ட் கங்க்ராட்ஸ் பூமி அப்படின்னு சொல்லிட்டு பூமியை ரொம்பவே பாராட்டிட்டு இருக்கிறாரு. நம்ம பூமியும் இங்க வெக்கத்துல இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அவங்க போட மாட்டாங்களா, அவங்களுக்கு எப்பவுமே அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. உடனே ஓகே மைக்கு கொடுத்து பூமி நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாருக்கும் வணக்கம், எனக்கு தேங்க்யூ ஃபார் யுவர் விஷஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் பேசிடுறாங்க. அதுக்கடுத்து நம்ம ஆகாஷோ இவங்கதான் வின்னர்னோன்னா அவரு கிட்டாரை வச்சுட்டு துள்ளி குதிச்சுட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு ஜாலியா இருக்கிறாரு. அதுக்கடுத்து நம்ம பூமி அப்படியே வாராங்க. ஓகே முடிஞ்சிருச்சு, வின்னர் பிரைஸையும் கொடுத்துட்டாங்க. இன்னும் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணல, பிரைஸ் மட்டும் அங்க வச்சு எல்லாரும் முன்னாடியும் ஸ்டேஜ்ல வச்சு கொடுத்துட்டாங்க. உடனே இவங்க ஓடி வராங்க அந்த ஸ்டேஜ்ல இருந்து அந்த ட்ரெஸ்ஸை மாத்துறதுக்காண்டி. பூமி என்னம்மா ஆச்சு? ஐயோ அத்தை நான் சொல்றேன், முதல்ல இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ட்ரெஸ்ஸை மாத்துறதுக்காக உள்ள போறாங்க. உடனே சாரதா வெளியே நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல பார்த்தா எஸ்பி சூர்யா அங்கிருந்து வந்துட்டு இருக்கிறாரு. தூரத்துல இங்க வந்துட்டு இருக்காரு. ஐயோ இவன் மட்டும் பூமியை பார்த்தானா அவ்வளவுதான், ஏதாவது பிரச்சனை பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா ஒரு தூணுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இவர் உடனே எஸ்பி சூர்யா அங்கே இங்கன்னு வராரு. வந்துட்டு சுத்தி சுத்தி பாக்குறாரு. பார்த்துட்டு சரி இங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆகாஷையும் காணும் அந்த பூமியும் காணும், எங்க போனாங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல அந்த ரூம்ல பார்த்தா திடீர்னு அது ஒரு வீடு மாதிரி தானே இருந்தது. அங்க பார்த்தா திடீர்னு நம்ம ஆகாஷ் உள்ள புகுந்துடுறாரு. பூமி உள்ள ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காங்கன்னு தெரியாமலே நம்ம ஆகாஷ் உள்ள புகுந்துடுறாரு. அதுக்கு அடுத்து பார்த்தா இவங்க சாரியும் கட்டிடுறாங்க. பிளவுஸ்ல ஹூக் பின்னாடி இருக்கு. அதை நம்ம பூமியால போட முடியல. உடனே ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சார்தான் நினைச்சு உதவி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம பூமியும் உள்ள ட்ரெஸ் மாத்த வந்திருக்கிறாங்க. இங்க ஆகாஷும் அவரும் தெரியாதனமா உள்ள வந்துட்டாரு. இவங்க ட்ரெஸ் மாத்தி முடிச்சுட்டாங்க. ஆனா அதாவது பிளவுஸோட பின்னாடி ஹூக் மட்டும் போட முடியல. அப்போ தவிச்சிட்டு இருக்கிறாங்க. சாரதா தான் ரூமுக்குள்ள வந்திருப்பாங்கன்னு நினைச்சு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆகாஷ் தூரத்துல நின்றுட்டு இருக்கிறாரு. அவங்களதான் ஆகாஷதான் கூப்பிடுறாங்களோன்னு நினைச்சு அவர் எதுவுமே பேசாம பிளவுஸையும் மாட்டி விட்டுறாரு. அப்புறம் திரும்பி பார்த்தா நம்ம பூமிக்கு பெரிய ஷாக்கு. ஏய் நீ எங்க இங்க? நான் என் அத்தன்னு நினைச்சேன், நீ எப்போ இங்க வந்த? உனக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லையா? ஒரு பொண்ணு ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கும்போது இப்படிதான் வருவியா நீ அப்படின்னு கேட்க உடனே ஆகாஷோ ஹலோ மைண்ட் யோர் வேர்ட்ஸ், நீங்க தானே என்ன ஹெல்ப் பண்ணி கூப்பிட்டீங்க, நீ என்ன உன் அத்தனை பேர் சொல்லி கூப்பிட்டியா? இல்ல நீ சாதாரணமா ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு இதெல்லாம் காமன் தான், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகாஷ் கேட்க உடனே நம்ம பூமி உனக்கு இது தப்பு இல்ல, நீ பொண்ணுங்களோட விளையாடுறது ஃபிளர்ட் பண்றது அப்படின்னு இருப்ப, ஆனா எனக்கு அது ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னோட நோக்கமும் உன்னோட நோக்கமும் எப்பயுமே ஒன்னும் ஆகாது. நான் வேற நீ வேறதான். ஆனா நீ இப்படி எல்லாம் பண்ணிருக்க கூடாது, இனிமேல் இந்த மாதிரி பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கிறாங்க. திரும்ப வாசல்ல சாரதாத்தை எங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு நம்ம பூமி கால் பண்றதுக்கு போன் எடுக்கிறாங்க. பார்த்தா இந்த சைடு பார்த்தா இவங்க டான்ஸ் காம்படிஷன் நடந்துட்டு இருக்கும் போதே சரச்சந்திரன் ஃபிளைட்ல வந்திருப்பாரு. ஃபிளைட்ல இறங்கி இங்க கார்ல வந்துட்டு இருப்பாரு. இவர் காம்படிஷன் நடக்கையில கார்ல வந்துட்டு இருப்பாரு. இவங்க ட்ரெஸ் மாத்திட்டு வெளியே சாரதாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம சரச்சந்திரன் கார்ல நிப்பாருவாரு. உள்ள ஏறு, வண்டியில ஏறு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா நான் சொல்றதை கேளுங்க, வண்டியில ஏறுன்னு சொன்னேன் உன்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்பா நான் சொல்றதை கேளுங்க, சாரதாத்தை விட்டுட்டு போக வேண்டாம், சாரதாத்தைய கூட்டிட்டு போலாம், நான் உன்னைய கூப்பிடதான் வந்திருக்கேன் பூமி, வேற யாரையும் கூப்பிட வரல, இப்ப நீ ஏற போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரச்சந்திராவே வலுக்கட்டாயமா பூமியை பிடிச்சி கார்ல ஏத்திக்கிறாங்க. உடனே ஏத்திட்டு நீ எதுவும் பேச வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம் நீ எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க பார்த்தா
இவரு நம்ம ஆகாஷ் வந்து அந்த டாக்குமெண்ட் எல்லாம் சைன் போனா இந்த இன்டர்நேஷனல் லெவல்ல அவர் போக போறாரு. அதுக்கு சைன் பண்றதுக்காக ஜட்ஜ் எல்லாம் கொடுக்குறாங்க. உடனே சைன் பண்ண வராரு. ஹலோ ககன் 1 மினிட், அதாவது ஹலோ ஆகாஷ் 1 மினிட், நீங்க மட்டும் சைன் பண்ணக்கூடாது, இத உங்க பார்ட்னர் பூமியும் சேர்ந்து பண்ணணும், சைன் பண்ணணும், ஏன்னா நீங்க 2 பேரும் தானே வின்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ஆகாஷ்க்கும் மனசுல கோவம் வரும். இது இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் ஜெயிச்சது நானு, இப்ப பேர் எடுக்கிறது ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு காம்படிஷன்ல ஜெயிச்சுட்டு அவ ஓவரால் வின்னர் ஆயிடுவாள் அந்த பூமி, எனக்கு சுத்தமா இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன அந்த பூமியும் வந்து சைன் பண்ணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆகாஷ் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன பிஏ கிட்ட சொல்லி அதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அவங்க ஆகாஷ் பியும் வாங்கிக்கிறாங்க. உடனே பூமியை தேடிட்டு இருக்கிறாங்க. பூமி எங்க எங்க எங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கிறாங்க. அப்ப பார்த்தா உடனே அவங்க பிஏ சொல்றாங்க, ஆகாஷ் நீ எதுக்கு இப்ப நீ ஜெலஸ் ஆற, நீ வந்து ஒரு ஹெல்ப் பண்ண அவங்களுக்கு, பூமி பதிலுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவ்வளவுதானே, இதுல நீ வந்து பொறாமப்படுற அளவுல ஒண்ணும் இல்ல, இந்த பேரு இந்த புகழ் இது எல்லாமே உனக்கு கிடைச்சது, உன்னோட ட்ரீம் தான் இங்க நிறைவேறி இருக்கு, நீ இப்ப அவங்கள போட்டியா நினைக்காத, அவங்க ஜஸ்ட் உனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவ்வளவுதான், ஆனா இதுக்கு விதை நீ போட்டது, நீ சின்ன வயசுல இருந்து இவ்வளவு தூரம் வந்ததுக்கு நீ தான் காரணம், அவங்க இடையில வந்து இந்த ஒரு காம்படிஷன்ல ஜெயிச்சனால அவங்க ஒன்னும் ஆக போறது இல்ல, அவங்க ஒன்னும் ஸ்பெஷலா இல்ல, ஜஸ்ட் இது ஃபார்மாலிட்டி, அவங்க கூட டான்ஸ் பார்ட்னரா இருந்தனால இப்போ ஒரு ஃபார்மாலிட்டின்னு நினைச்சுக்கோ அவ்வளவுதான். ஆமா கரெக்ட், நான் இதுக்கு இதுல ஈகோ பாக்கணும், நான் இதுக்கு கோவப்படணும், நான் இதுல சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்து அவர் சைன் பண்ண முடிவெடுக்கிறாரு. சரி நான் பூமி எங்கன்னு பாக்குறேன், நீயும் தேடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆகாஷ் வந்து வெளியே வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் சரச்சந்திரா வந்து கார்ல அள்ளி போட்டு போவாங்க பூமியை. கண்ணாடி வழியா நம்ம பூமி வந்து ஆகாஷ பாப்பாங்க, ஆனா ஆகாஷ் பார்க்க மாட்டாங்க. உடனே ஆகாஷ் உடனே தேடிட்டே இருப்பாரு. இங்க உடனே நம்ம பார்த்தா நம்ம சாரதா வந்து மறந்து இருப்பாங்க. அந்த எஸ்பி சூர்யா வந்து திரும்பியும் தேட ஆரம்பிச்சிருவாரு. இவங்களும் ஒவ்வொரு தூணு பிரியாணியா மறந்து வந்துகிட்டு இருப்பாங்க. ஐயோ பூமி 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 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பார்த்தா நம்ம சாரதாவும் ஆகாஷும் மீட் பண்ணிடுவாங்க. சாரதா வந்து ககன் பூமியை பாத்தியாப்பா, இல்ல பூமியை காணும், நான் தான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன், தெரியலப்பா எனக்கு நீ போன் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. ஆகாஷும் பூமிக்கு கால் பண்றாங்க. ஆனா சரச்சந்திரா கூட இருக்கிறாங்கல்ல, அதனால காலை கட் பண்ணி விட்டுறாங்க. ஐயோ என் காலையே கட் பண்றா, அவளுக்கு நான் அவ்வளவு திமிரா, ஓ இப்ப டான்ஸ் எல்லாம் காம்படிஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ விட்டுட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோவத்துல இருக்கிறாரு நம்ம ஆகாஷ். இங்க காலையில எல்லாரும் அப்படியே ராஜ மரியாதை பண்றதுக்கு நம்ம பூமியை வச்சு செய்யறதுக்கு வீட்டுல எல்லாரும் காத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம அபூர்வா நக்ஷத்ரா செரி மீரா எல்லாரும் வாசல் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம சரச்சந்திர வராரு. வீட்டுக்குள்ள வந்துட்டு அப்படியே பூமி நீ மேல வாணும், உன்கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பூமியும் பதறி அடிச்சு மேல வராங்க. என்ன பூமி இதெல்லாம், அந்த ககன் எப்போ உன் வாழ்க்கையை விட்டு போயிட்டான், அவன் நீயே வேண்டான்னு சொல்லி உன் ஒட்டும் இல்ல உறவும் இல்லைன்னு உன்னை வெளியே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளப்போ உன்னை தாங்கி பிடிச்சது நான், உனக்கு இந்த வீட்டுல அடைக்கலம் கொடுத்தது நான், திரும்பி என் பொண்ணா ஏத்துக்கிட்டது நான், சின்ன வயசுல நீ எனக்கு தூரம் ஆயிட்ட, உனக்கு உன்னோட எந்த நல்லது கெட்டதுலயும் நான் இல்லையேன்னு இப்ப வர என் மனசுல அது ஆறாத காயமா இருக்கு. என் பொண்ணு வந்து சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, இவ்வளவு சொத்து சுகம் இருந்தும் அவளை என்னால நான் என் பொண்ணு இருந்தும் நான் பார்க்காம விட்டுட்டேனேன்னு மனசுல வேதனையோட இந்த நிமிஷம் வர வேதனையோட இருக்கிறதுனா, உனக்கு எப்போ என்ன நல்லது பண்ணணும்னு இதுவரை நான் உன் நல்லதுல இல்ல, இதுக்கு அடுத்து எல்லா நல்லதும் நான் உன் கூட இருக்கணும்னு உனக்காக யோசிச்சு வீட்டுல இருக்க எல்லாரு மேலே கோவப்பட்டு என் பொண்ணு பூமி தான் எனக்கு முக்கியம்னு எல்லார்கிட்டயும் நான் பெருமையா பேசிட்டு இருந்தேன். ஆனா நீ அந்த ககனுக்கு டிவோர்ஸ் பேப்பர்ல டிவோர்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இப்ப நீ அவன் கூடயே சேர்ந்து கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்க. என்ன பூமி இதெல்லாம், நான் இதை உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. நீ திருப்பியும் அந்த ககனோட சேரலான்னு கனவுல கூட நினைக்காத, நான் அவனோட சேர எப்பவும் விட மாட்டேன். உனக்கு வேற நல்ல பையனா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அந்த பையனோட நீ கல்யாணம் பண்ற அவ்வளவுதான் சொல்லிட்டு இது எல்லாமே நான் உன் நல்லதுக்காக தான் பண்றேன், இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் பண்றேன் அப்படின்னு சொல்லி பூமி கையில இருந்த போனை புடுங்கிடுவாங்க. புடுங்கிட்டு இவங்க ரூம்குள்ள அடைச்சு வச்சுட்டு போயிருவாங்க. கீழே போய் மீரா அபூர்வா இருக்கிற இடத்துல போயிட்டு நம்ம சரச்சந்திரா வந்து சொல்லுவாங்க, இங்க பாருங்க பூமி கிட்ட யார் வேணா போய் என்ன வேணா பேசுங்க, அவளுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுங்க, ஆனா அந்த ரூமுக்குள்ள அவ அடைச்சுதான் இருக்கணும், அவளை திறந்து வெளியே விடுறது, அவ அந்த ரூமை விட்டு வெளியவே வரக்கூடாது, அப்படி யாராவது வெளியே அவளை விட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது நான் எல்லாத்தையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் அங்க இருக்கிற எல்லாத்துக்கும் கண்டிஷன் போட்டுட்டு ஆர்டர் போட்டுட்டு போறாரு. அதுக்கடுத்து எஸ்பி சூர்யா வர ஆகாஷ் வீட்டை தேடி போயிருப்பாரு. இது ஆகாஷா இல்ல ககனான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். செக்யூரிட்டி போய் உங்க ஆகாஷ் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஆகாஷ் சார்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. உள்ள ஒரு ஆள் இருப்பாரு, நீங்க தெலுங்குவா, நானும் தெலுங்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆகாஷோட பிறப்பிடம் எங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல முன்னாடி எல்லாம் மும்பைல இருந்தாங்க, இப்போ இங்க வந்துட்டாங்க அப்படின்னாங்க. இது மும்பை, அவன் ஹைதராபாத்ல தானே இருந்தான், அப்ப ஹைதராபாத்ல தானே இருந்தான், ககன் ஹைதராபாத்ல இருந்தான், இவன் ஆகாஷா ககனா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையே, இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது, ஐயோ இவங்களுக்கும் ஒன்னும் சரியா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம எஸ்பி சூர்யா வந்து வெளியே வராரு.
வெளியே வரும்போது பார்த்தா ஆகாஷோட பிஏ வராங்க. ஹலோ மேடம், ஆகாஷோட பெரிய ஃபேன் நாங்க. இன்னைக்கு அவங்களோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்ல வேற லெவல்ல இருந்தது. அவங்களோட பார்ட்னர் யாரு? ஓ, பூமியை பத்தி கேக்குறீங்களா? பூமி. பூமி உங்களுக்கு எப்பல இருந்து தெரியும்? எத்தனை வருஷமா பழக்கம்? அதெல்லாம் இதுக்கு உங்களுக்கு. பூமி அவங்களோட பார்ட்னர். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல மேடம், டான்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ஆகாஷ் சார் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஆகாஷ் சார் இல்லையே. ஏன், எங்க போயிருக்காங்க? எப்போ வருவாங்க? அவங்க மும்பை போயிருக்காங்க. மும்பையா? எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூமியை பார்க்கதான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு அடுத்து என்னது, பூமியை பார்க்கவா? ஐயோ, இப்ப இது ஆகாஷா ககனான்னு எனக்கு தெரியலையே. இவன் எதுக்கு பூமியை பார்க்க வரணும்? அப்படியே அவங்க இப்ப பார்ட்னர் ஆயினா எதுக்கு அவன் பூமியை தேடிப்போம் ஹைதராபாத்துக்கு வரணும்? ஐயோ, என்னடா குழப்பம் இது அப்படின்னு சொல்லி இப்ப குழம்பி போய் இருக்கிறாரு நம்ம சூர்யா. இப்ப இது ஆகாஷ் எதுக்கு வந்திருப்பாரு? அந்த டாக்குமெண்ட்ல சைன் வாங்கணும். அதுக்கு பூமி சிக்னேச்சர் வேணும். அதுக்காக பூமியை பார்க்க வந்திருப்பாரு. ஆனா இவரு எஸ்பி சூரியன் நினைக்கிறாரு, அப்ப இது ககனா ஆகாஷன் குழப்பமா? இது ஒருவேளை ஆகாஷன் இருந்தா அவன் இதை விட்டுட்டு வரணும் தேவையே இல்லையே, ககனா இருக்க போய் தானே திரும்பி வரான்னு இவங்க தப்பா நினைக்கிறாங்க. இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது? அதாவது ககனா இப்ப ஆகாஷ் நடிக்க போறாரா, இல்ல என்ன நடக்க போகுதுங்கிறத நாளைக்கு வீடியோல கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சீரியல் குட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மக்களே நன்றி, நாளை சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.